செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிசி உரிமைக்கான கட்சியின் மத்திய மண்டல செயலாளர் சரவண தேவா, சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தமிழக முதல்வர் விஜய் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் தன்னுடைய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடை பெரும்பான்மையாக பெற வேண்டும் என்பதற்காக வன்னியர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதுல நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் அதுல பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாளைய தாவேகாவுக்கு தேவை ஏற்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தருகிறது என்பதை போல எல்லாம் விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. அவர் யாரும் எங்க வேணாலும் போகலாம். நாங்கள் சொல்றது என்னன்னா, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரையில போராடி அந்த தீர்ப்பு வழங்கும் போது ஜாதி வாரியான, அதாவது டேட்டா இல்லாமல் எந்த ஒரு சமூகத்திற்கும் இடஒதுக்கீடை பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில், அமைச்சர்கள் முன்னிலையில் அதில் ஏதாவது திருத்தம் செய்து அந்த மாதிரி வழங்கலாம் என்கிற ஒரு ஆலோசனையை அவர் வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்றைய இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளில் அடைத்து வன்னியர்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுடைய தன்மை, இப்ப கொடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்கிற கோப்பை கேட்டிருக்கிறார். உடனடியாக அந்த ஆய்வறிக்கை கேட்டிருக்கிறார். அப்படி ஆய்வறிக்கை கேட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு நிலை கொடுத்தால், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் 115 சமூகங்கள் இன்றைக்கு அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுல ஒரு சமூகத்திற்கு 10.5 கொடுக்கும் போது 9.5% 114 ஜாதிகள் பயன்பெற வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்படும். அரசியல் உதகை அருகே